ஈவினிங் டீ போட வந்தேன். இன்னும் பாத்திரம்லாம் விளக்கலை. சரி, அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்டு பாலை கட் பண்ணி இந்த பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். டீக்கு தேவையானதை எடுத்து தனியாக கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மசாலா டீ போடலான்ட்டு இருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அங்கே தான் இந்த பீங்கானில் வரும் உப்புச்சாடி, இந்த இது சிலை, கப்பு, காப்பி கப்பு, இதெல்லாமே வரும். நிறைய கடை போட்டிருப்பாங்க. இந்த வாரத்தில் போய் ஒரு நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணும். போன வருஷம் நான் வாங்கினேன். மாடும் கண்ணும் இருக்கிறது அந்த சிலை, அப்புறம் கப்பு 2-3 எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு மாதத்துலேயே 2-3 கப்பு பாத்திரம் விளக்கும் போது அந்த சோப்பு வலுவலுன்னு வழுக்கி நழுவி கீழே விழுந்து உடஞ்சிருது. சரி அப்படின்னு சொல்லி இப்போது சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் வாங்கிட்டு வரணும். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கின கப்பு. இது வந்து நல்லாயிருக்குது. மண் கப்பு வந்து கொஞ்சம் கிரிப்பாக நம்ம கை பிடிக்கிறதுனால அது அப்படி உடையிறதில்ல. இது வந்து தந்தூரி கப்பு. பீச்சில் வந்து டீ கொடுத்தாங்க, தந்தூரி டீ. எல்லோரும் கீழே போட்டுட்டு வந்தாங்க. இது யூஸ் அண்ட் த்ரூ மாதிரி. எனக்கு போடவே மனசு வரல. நான் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சமாக டீ குடிக்கிறதுனா அதில் குடிக்கலாம். அழகுராஜா மூவி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படம்லாம் எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காமல் பார்க்கலாம். காமெடியாக இருக்கும். இது தோலா, கரகாட்டக்காரன், இந்த மாதிரிலாம் போட்டால் நான் பார்ப்பேன் எப்போ போட்டாலுமே.